ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் முன்கூட்டியே கொடுத்துட்றேன். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து மாதம் ரூபாய் 1000 வாங்கி வந்திருப்பீங்க. அது ஸ்டாப் ஆகாத இருக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி வந்திருப்பீங்க. ஒரு சில நாட்களாக பார்த்தீங்கன்னா நம்ம தகவல் மூலயமா கொடுத்த இன்ஃபர்மேஷன் ரிப்பீட்டட் ஆடியோவாக நீங்கள் நிறைய கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி முதல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டெய்லியும் புதிய வீடியோவை அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்றத மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகையிலிருந்து இதுவரைக்கும் அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்தும் இன்ஃபர்மேஷன் மூலியமாகவும் தகவல் மூலியமாகவும் மட்டுமே அறிவிப்பு வெளியாயிருந்தது. இன்றைக்கி வீடியோவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே பார்த்தீங்கன்னா மாதம் ரூபாய் 1000க்கான புதிய விண்ணப்பத்துக்கான இன்ஃபர்மேஷன் அறிவிப்பாக வெளியிட்டிருக்கார் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 2025 ஜூன் மாதம் முதல் 9000 இடங்களில் புதுசாக விண்ணப்பத்துக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போகிறாங்க. ஏற்கனவே ரெகுலராக வாங்கி நடுவில் ஸ்டாப் ஆயிருந்தாலும் சரி, அவங்க விண்ணப்பிக்க முடியுமா? இல்லை புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்க, இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க, அப்ளை பண்ணி விடுபட்டவங்க எல்லாருமே அப்ளை பண்ண முடியுமா? ஏற்கனவே மேல்முறையீடு செய்தவங்க புதுசாக அப்ளை பண்ண முடியுமா? அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். அதனால் தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சார் நேற்று சட்டப்பேரவையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்பந்தமாக அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியிட்டார். இது சம்பந்தமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி நம்ம ரெகுலராக அப்டேட்டும் தகவலும் அஃபிஷியலாக வரக்கூடிய அறிவிப்பும் வீடியோவாக டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணி வரோம். இதன் மூலயமா நிறைய பேர் பயன்பட்டு ரூபாய் 1000 இது வரைக்கும் பெற்றுன்னு வராங்க அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் அவங்களுடைய டவுட்டை கமெண்ட் பாக்ஸில் கேட்டு அதுக்கான ரிப்ளை பெற்றுக்கூடும். ஒரு சில இன்ஃபர்மேஷன் மூலயமா கேதர் பண்ணி ரூபாய் 1000 இன்ன வரைக்கும் பெற்றுன்னு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்லேயும் அதை மென்ஷன் பண்ணி வராங்க. இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு சில வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அது உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான தகவலாக இது வரைக்கும் இருந்திருக்கும். இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு அறிவிப்பும் பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறாங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் அஃபிஷியலாக இனிமேட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோவாக டெய்லியும் வரும். எந்தெந்த நாட்களில் எந்தெந்த முகாம் நடத்துவாங்க, எந்தெந்த ஏரியாவுக்கு முகாம் நடத்துவாங்க அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் நம்ம வீடியோவாக ரெகுலராக போட போகிறோம். அதனால் முன்கூட்டியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுவாங்க. நேற்று இன்ஃபர்மேஷன் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்றத டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். நேற்றைய தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்விகளுக்கு பதிலளித்து கொண்டிருந்த முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா கூடுதலாக இந்த அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஜூன் மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற அஃபிஷியல் அறிவிப்பு அவரே சொல்லியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு ஜூன் மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறவங்களே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்காங்க, புதிய விண்ணப்பம் இதுக்கு மேலே வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ முதல்வரே அனௌன்ஸ்மெண்ட்டாக அஃபிஷியலாக சட்டப்பேரவையில் இன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கு எந்தெந்த இடத்துல முகாம் நடத்த போகிறாங்க அப்படின்றதையும் டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் மென்ஷன் பண்ணி வரும். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் 1.14 கோடி பேருக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. அவங்களுடைய வங்கி கணக்கிலே மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாதம் ரூபாய் 1000 அக்கௌண்ட்லேயே டெபாசிட் பண்ணி வராங்க அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு 9000 இடங்களில் மக்களுடன் முதல்வர் திட்டத்திற்கான முகாம் நடைபெற உள்ளது. அந்த முகாமில் கண்டிப்பாக அதில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் சட்டப்பேரவையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சார் டீட்டெயிலாக அறிவிப்பாக வெளியிட்டிருக்கார். இதில் நோட் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்னென்னா, தனியாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான முகாம் இதுக்கு மேலே நடைபெறாது. மக்களுடன் முதல்வர் அப்படின்ற முகாம் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த ஏரியா தாலுக்கு எந்தெந்த கிராமத்தில் நடத்த போகிறாங்களோ கிட்டத்தட்ட இதுக்கு மேலே 9000 இடங்களில் நடத்த போகிறத அனௌன்ஸ்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அங்கே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக கூடுதலாக பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆர்டிக்கலில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த ஆர்டிக்கல் டீட்டெயிலாக என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அதுலேயும் இதே இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. கூடுதலாக ஒரு சில பாயிண்ட்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு முன்கூட்டியே சொல்லிக்கிறேன். இப்போ அந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அறிவிப்பு கிடைச்சலேருந்து நிறைய பேர் நம்ம சேனல்லே கமெண்ட் பாக்ஸில் கேட்டுன்னு வந்தீங்க. பல பெண்களுக்கு இது உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் தெரிவிச்சிருந்தோம். அதே போல் புதிய விண்ணப்பம் எவ்வாறு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒரு சிலவங்க முன்கூட்டியே அப்ளிகேஷனை எப்படி டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க.
கேட்டிருந்தீங்க. அப்ளிகேஷன் முன்கூட்டியே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கூடும் எப்படி வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதனால் கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள். முக்கியமாக 9000 இடங்கள் சிறப்பு முகாமில் வந்து எங்கெங்கே நடைபெறும் அப்படின்றத ஒரு லிஸ்ட்டு மூலிமா நம்ம அப்பப்போ வீடியோ இப்போ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து விழுப்புரம் இல்லை கடலூர் இல்லை வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் வந்து அறிவிப்பு வந்து வெளியாக போகுது அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கே முகாம் வந்து நடக்கும், எப்படி வந்து அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து தேவை, யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கூடுதலாக வந்து சொல்ல போகிறோம். முக்கியமாக விண்ணப்பதாரர்கள் சில முக்கிய நிபந்தனைகளுக்கு வந்து உள்ளது. இதே நிபந்தனைகள் ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கும் இருந்தது. வருமானம் குறித்து வந்து பார்த்திங்கன்னா குடும்ப வருமானம் 2.5 லட்சம் அல்லது அதற்கு குறைவாக இருக்க வேண்டும். மேலும் ஜிஎஸ்டி மற்றும் வருமான வரி செலுத்துபவர்கள் இருக்கக்கூடாது. அரசு ஊழியர்கள், ஓய்வூதியம் பெறுவர்கள், எம்எல்ஏ, எம்பி போன்றவர்கள் இந்த திட்டத்தில் தகுதி பெற முடியாது அப்படின்றத ஏற்கனவே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் நிலம் 5 ஏக்கராவுக்கு மேல் இருப்பவர்கள் விண்ணப்பிக்க முடியாது அப்படின்றதும் இந்த ஆர்டிக்கிளில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து அப்ளிகேஷனில் என்னென்ன க்ரைட்டீரியாலாம் வந்து கொடுத்துருந்தாங்களோ அந்த க்ரைட்டீரியாவை மேக்ஸிமம் வந்து ஃபில்அப் பண்ணுறாங்க. ஒரு சில க்ரைட்டீரியா ஒரு சில தளர்வுகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த தளர்வுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், யாரெல்லாம் கூடுதலாக வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ண வரோம். கிட்டத்தட்ட இதில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த முகாம் மூலியமாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு பணம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலம் ரூபாய் 1000 செப்டம்பர் 15ஆம் தேதி திமுக தொடங்கப்பட்ட நாளில் அல்லது செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசால் தெரிவிக்கப்பட்டு உங்களுக்கு நேரடியாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டு லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது சம்மந்தமாக நீங்கள் முன்கூட்டி அப்ளை பண்ண போகிறவங்க என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கேதர் பண்ணிக்கணும், யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணால் உங்களுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம். ஒரு சில இன்ஃபர்மேஷன் மூலயமா ஒரு சில வெப்சைட் மூலயமா நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வழங்கப்பட நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேர்ந்தெடுக்கும் போது ஏற்கனவே வந்து முன்னாள் அமைச்சர் ஏற்கனவே வந்து அறிவிப்பில் வந்து வெளியிட்டிருந்தாங்க. தமிழக அரசு மூலிமா முன்னாள் அரசு ஊழியர்களோட மனைவிகளுக்கு ஏற்கனவே வந்து வழங்கப்படலை, அவங்களுக்கு வழங்கப்படுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியரோட மனைவிகளுக்கும் வந்து ஏற்கனவே வந்து பணம் வந்து வழங்கப்படலை, மாதம் ரூபாய் 1000 அவங்களுக்கும் வந்து வழங்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மீதி 2 பேருக்கு கம்பல்சரியாக வந்து வழங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. யாராருன்னு வந்து பார்த்திங்கன்னா புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2.5 லட்சம் ரேஷன் கார்டு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்கினதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க. அவங்களாம் வந்து இந்த க்ரைட்டீரியாவில் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான முகாம் தான். கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி பயன்பெறுங்க. மேலும் வந்து புதுசாக வந்து திருமணமான பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த திட்டத்தில் புதுசாக வந்து ரேஷன் கார்டு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற தகவலும் வந்து வெளியே இருக்குது. கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திங்க. இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கும் ரூபாய் 1000 வாங்குறதுக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனும் டீட்டெயிலாக வந்து ரிப்ளை பண்ணும். அதே போல் உங்களுடைய கமெண்ட் வந்து பெரிய கேள்வியாக இருந்ததுன்னா அதை வீடியோவில் எடுத்து போட்டு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒருத்தவங்களுக்கும் நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் மூலயமா இது வரைக்கும் ரூபாய் 1000 பல லட்சம் பேர் வந்து பெற்று வராங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணவங்களுக்கு ஒரு சிலவங்க ஸ்டேட்டஸ் செக் செய்யும்போது குடும்ப அட்டை தரவுகள் கிடைக்கப்பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது போல சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து கேட்க சொல்லியிருந்தோம். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா முகாம் வந்து திரும்ப வந்து நடக்க வரும்போது புதுசாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதோ ஒரு டாக்குமெண்ட் வந்து மிஸ் ஆகிருக்கலாம், ஏதாவது தரவுகள் வந்து மிஸ்மேட்ச் ஆகிருக்கலாம், அதனால் வந்து உங்களுக்கு வந்து விடுபட்டிருக்கலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே போல் நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து இது போல் ஸ்டேட்டஸ் வரவங்க கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். வெப்சைட்டில் எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். இப்போ வந்து அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்ப்போம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட விண்ணப்ப படிவம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற போல தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து தெரியும், இல்லை ஏற்கனவே வந்து முகாமில் அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணவங்களுக்கும் இந்த விண்ணப்ப படிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து தெரியும். இந்த அஃபிஷியல் விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுத்துக்கிறோம். வீடியோட லாஸ்ட்லேயும் வந்து என்ன வெப்சைட் எப்படி போய்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். முக்கியமாக வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. முகாம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த அப்ளிகேஷன் இதே போல் தான் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா அந்த டைமில் முகாம் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இ-சேவையில் அப்ளை பண்ணுறது போல இல்லை முகாமில் வந்து கம்ப்யூட்டர் மூலயமா அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்கறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன ஃபார்ம்லாம் வந்து என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ இந்த க்ரைட்டீரியா தான் மேக்ஸிமம் வந்து ஃபாலோ பண்ணப்படும். எடுத்து வர வேண்டிய ஆவணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, மின் கட்டண ரசீது, வங்கி பாஸ் புத்தகம், இது ஃபுல்லாக வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆதார் எண், பெயர், குடும்ப எண்,
குடும்ப அட்டையில் இருக்கிற எண், இவங்க ஃபுல்லாக வந்து குடும்ப தலைவியோடைய மென்ஷன் எல்லாமே வந்து பண்ணணும். அவங்க திருமணமானவர்களா, அவங்களுடைய தொலைபேசி எண், ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பரை வந்து கொடுங்க. அதுக்கடுத்து சொந்த வீட்டில் இருக்கிறீங்களா இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறீங்களா, அடுத்து வந்து வங்கி கணக்கு விவரங்கள். வங்கி கணக்கு விவரங்களை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய வங்கி கணக்கு பெயர், உங்கள் வங்கி கணக்கு எண், அடுத்தது வங்கி எந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணணும். ஏன் இதை வந்து முன்கூட்டியே வந்து சொல்கிறான், பணம் கிரெடிட் ஆகாதவர்கள் ஒரு சிலவங்க இந்த தப்பை தான் வந்து மென்ஷன் வந்து பண்ணிட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் அப்ளை பண்ண கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேறு பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்களுடைய அஃபிஷியல் ஆதாரில் வேறு பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க்கில் இருக்கும். ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3-4 பேங்க் அக்கௌண்ட் கூட நீங்கள் வந்து அஃபிஷியலாக வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து கிரெடிட் ஆகாதவங்க நம்ம சேனல்லே ஏற்கனவே வந்து சொல்யூஷனாக வந்து கொடுத்துருந்தோம். உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் அஃபிஷியலாக பேங்க் அக்கௌண்ட் என்ன பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அது சம்மந்தமாக தமிழக அரசும் ஏற்கனவே வந்து விளக்கம் வந்து சொல்லியிருந்தாங்க. யாரெல்லாம் வந்து ஆதார் கார்டில் பேங்க் அக்கௌண்ட் வந்து இன்னும் வந்து லிங்க் பண்ணாத இருக்கீங்களோ அவங்க தான் வந்து லிங்க் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் ₹1000 வந்து ஏறிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டெப்ஸை எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து முன்கூட்டியே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டை ப்ரைமரியாக லிங்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு வந்து பாருங்கள். பேங்க் அக்கௌண்ட் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக இதுக்கு மேலே வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஏற்கனவே ஒரு சில பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், சர்வீஸ் சார்ஜஸ் அப்படின்னு வந்து பிடிச்சின்னு வருவாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா ரொம்ப பயனுள்ளதாக வந்து இருக்கும். கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு பேங்க்கு இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்கு, இது போல் ஐபிபி அக்கௌண்ட் பேங்க்கு இல்லை ஸ்டேட் பேங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. இல்லை ப்ரைவேட் ஒரு சில பேங்க்கில் கூட ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. அது போல் அக்கௌண்ட் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதம் ₹1000 வந்து கிரெடிட் ஆகும்போது எந்த ஒரு சார்ஜஸும் வந்து பிடித்தம் செய்ய மாட்டாங்க. மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்டாக வந்து கொடுங்க. இல்லைனா வந்து மினிமம் பேலன்ஸே இல்லாத ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக வந்து கொடுங்க. மேக்ஸிமம் வந்து நம்மளுடைய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் எந்த பேங்க்கில் இருக்கோ அதை ட்ரை பண்ணி வந்து அப்ளை பண்ணி அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டை ப்ரைமரியாக லிங்க் பண்ணி வச்சுக்கிங்க. முன்கூட்டி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 2 மாதமாக அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் கொடுக்கும்போது டைரெக்டாக எந்த ஒரு தடையும் இல்லாமல் உங்களுக்கு மாதம் ₹1000 வந்து 15ஆம் தேதி உங்களுடைய ஆதார் கார்டில் நீங்கள் புதுசாக லிங்க் பண்ண பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ₹1000 மாதம் கிரெடிட் ஆகிடும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். இது போல் தெளிவாக வந்து உங்களுக்கு எந்த சேனல்லையும் வந்து தெரிவிக்க மாட்டாங்க. ஏன் இதெல்லாம் வந்து சொல்ல வரேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்ன வரைக்கும் ₹1000 வந்து அப்ளை பண்ணதுனால ஏதோ ஒரு சில இன்ஃபர்மேஷன் மூலிமா அவங்க வந்து பெற முடியாத போயிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரு சிலவங்க ஏற்கனவே வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் வந்து செக் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா பரிசு நிலையில் உள்ளது, விண்ணப்பம் கலாய்வுக்கு பின் முடிவு செய்யப்படும், பரிசு நிலையில் உள்ளது, விண்ணப்பம் உரிய முடிவுக்கு அப்புறம் எடுக்கப்படும் அப்படின்ற காரணங்கள்லாம் நிறைய ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ஷோ ஆகிருக்கலாம். இல்லை மேல்முறையீடு செய்யப்பட்டு உங்களுக்கு வந்து நம்பர் கூட வந்து வந்திருக்கலாம். திட்ட விதிமுறைகளின்படி பரிசீலிக்கப்பட்டு தமிழ்நாடு மின் அலுவலக முகமை அப்படின்ற மெசேஜ் கூட வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம சேனலில் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு வந்து தெரியும். ஏற்கனவே வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து தெரியும். இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பழசாகிட்டு இருக்கலாம். கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மேல்முறையீடு செய்தவங்க வந்து அப்ளை பண்ணலாமா, இல்லை வந்து வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அது சம்மந்தமாக நம்ம வீடியோ போட ட்ரை பண்ணுவோம். மேலும் நம்ம இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் www.tn-info360.com இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோ, அதாவது வந்து ஆர்டிக்கலாக வந்து நம்ம போஸ்ட் பண்ண வரோம். அந்த ஆர்டிக்கலில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், கலைஞர் கனவு இல்லம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் ஸ்கீமு, இது போல் பிஎம் ஹவுஸ் ஸ்கீமு, இது போல் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் எப்படி வந்து அப்ளை பண்ணலாம், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும், முன்கூட்டியே என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட பிடிஎஃப் ஃபார்மெட்டில் நீங்கள் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆர்டிகல் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்மளுடைய வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணி வைங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ டீட்டெயிலாக இதுக்கு மேலே புதுசாக வந்து விண்ணப்பிக்க போகிறவங்க எங்கெங்கெல்லாம் முகாம் வந்து நடக்கும் அப்படின்றத வந்து நம்மளுடைய ஆர்டிகல்லையும் வந்து மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதம் ₹1000 ஸ்கீமில் புதுசாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அறிவிப்பை வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்தார். அது எங்கெங்கே வந்து அப்ளை பண்ண முடியும், எப்போலேருந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருக்கோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும். அதனால் நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ண மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு
அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். மேலும் வந்து இந்த வீடியோ சம்மந்தமாகவோ இல்லை இந்த ஸ்கீம் சம்மந்தமாகவோ இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக உங்களுக்கு வந்து டவுட் இருந்ததுன்னா உடனடியாக இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்றத முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். நீங்கள் என்ன கமெண்ட் வேணால் வந்து டவுட்டாக வந்து கேளுங்க. கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கொடுக்க வந்து ட்ரை பண்ணுவோம். இல்லை வீடியோலாம் நாங்கள் மென்ஷன் பண்ணி கண்டிப்பாக வந்து சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.